श्रीमद् गोविंद रामानुजा शरणौ शरणं प्रपत्ये श्रीमदे गोविंद ராமானுஜாய நமக. மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பிலே இன்று நாம் 20வது நாள் நோன்பை நோட்டு கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே நப்பிண்ணை பிராட்டியை முன்னிட்டார்கள். நப்பிண்ணை பிராட்டி எந்த விதமான பதிலுரையும் அளிக்காமல், இவர்களை எந்த உபச்சாரம் செய்து அழைக்காமல் இருந்த நிலையில பிராட்டியை பார்த்து, உன்னுடைய சொரூபத்திற்கும் சுவாபத்திற்கும் இது பொருத்தமன்று. நீ பிறருக்கு ரட்சகம் செய்யக்கூடிய புருஷகார பூதையாக இருப்பதுதான் உன்னுடைய சொரூபம், கிருபையே உன்னுடைய சுவாபம். இது இரண்டும் தான் உனக்கு பிரதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கிற நிலையிலும் கூட நீ எங்களை ஏறிட்டு பார்க்காமல் எங்களுக்கு பதிலுரை அளிக்காமல் இருப்பது தவறான ஒரு செயல் என்று கடுமையாக கோபித்துக் கொள்கிறார்கள். அதாவது தத்துவம் அன்று தகவும் அன்று என்று கோபிக்கிறார்கள். இன்றைய தினத்தில் அதே நப்பினை பிராட்டியை முன்னிடுங்களாம் என்று நினைக்கிற போது, நேற்றைய தினத்தில் நாம் கொஞ்சம் கடுமையாக கோபித்து விட்டோமே, உனக்கெல்லாம் இது சரியான நிலையா, இது உன்னுடைய சுபாவமா என்று கடுமையான வார்த்தை பிரயோகப்படுத்தி விட்டதனால தாயார் நம்மிடத்தில் பேசாமல் பதிலுரை அளிக்காமல் இருக்கிறார்கள் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் பிராட்டி என்ன நினைக்கிறாள்னா, இவர்கள் இவ்வளவு ஆர்வமாக வந்து இந்த திருப்பாவை நோன்பிலே கலந்து கொள்ளக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் ஒருவர் கூட விட்டு போகக்கூடாத அளவிலே அனைவருக்கும் இரட்சகத்தை நாம் பகவானிடத்திலே பெற்றுத்தர வேண்டும். அதற்கு சரியான நேரம் வரும்போது இவர்களையும் அழைக்கலாம், பகவானிடத்திலும் இதை பற்றி பேசலாம் என்றுதான் அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் என்றால், நாம் கோபமாக கடுமையாக பேசியதனாலே கோபித்து கொண்டு நப்பினை பிராட்டி நமக்கு பதிலுரை அளிக்காமல் இருக்கிறாள், பேசாமல் இருக்கிறாள் என்று நினைத்து கொண்டு, சரி நாம் என்ன செய்யணும், எப்படியாவது இரட்சகத்தை பெற்றே ஆக வேண்டும் என்பதை மனதிலே கொண்டு, சரி பகவானிடத்திலே சரணமடையலாம் என்று பகவானையும் சரணமடைகிறாள். அவரை அடையும் போது அவரும் பதிலுரை அளிக்காத ஒரு நிலைதான் இருக்கிறது. அப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம பிராட்டியை சரணமடையணும், அவரை கொஞ்சம் கடுமையாக பேசிட்டதுனால அவங்க நமக்கு பதில் சொல்லலை, சரி கண்ணனையே நேரடியாக சரணமடையலான்னு பார்த்தா என் மனைவியை நீங்கள் கடுமையாக பேசிவிட்டு என்னிடத்திலே வந்து நீங்கள் சரணமடைகிறீர்களா என்று அவரும் மனதிலே கோபத்தோடு நம்மோடு பேசாமல் இருக்கிறார்களோ என்ற நினைவு இவர்கள் ஏற்படுகிறது. அப்போது என்ன செய்யலாம், வேற வழி இல்லை, எப்படியாவது இந்த 2 பேரைத்தான் சரணமடையணும். சரி பகவானிடத்திலே நாம் மீண்டும் சரணமடையலாம் என்று இந்த பாசுரத்திலே 2 பகுதியாக பிரிக்கிறார். முற்பாதியிலே பகவானிடத்திலே சரணமடைகிறார்கள், அவரும் பதில் பேசாத நிலையிலே பிற்பாதியிலே மீண்டும் பிராட்டியினிடத்திலே வந்து சரணடைகிறார்கள் என்ற நிலையிலே தான் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தை நமக்கு அருளி செய்கிறார். இன்றைய பாசுரமானது 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே தீழலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தீழலாய் செப்பன மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலலாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாலனை இப்போதே எம்மை நீர் ஆட்டேலோர் எம்பாவாய் என்று இருவரையுமே ஒரு சேர சரணமடையக்கூடிய நிலையிலே தான் இந்த பாசனம் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதலாக யாரை சொல்லுகிறார்கள், பகவான் நம்மிடத்திலே பேசாமல் இருப்பதனாலே நாமெல்லாம் இந்த பூலோகத்திலே வந்து பிறந்தவர்கள், அதிலும் ஆயர் குலத்திலே பிறந்தவர்கள், ஞான குறைவாக இருக்கக்கூடியவர்கள், நம்மை போன்றவர்களெல்லாம் நீ நச்சிக்க மாட்டாயான்னு நம்மளே ஒருத்தட்ட ஒரு காரியமாக கேட்டு போவோம். அவர்கள் நமக்கு சரியாக அதை செய்யலை, இல்லை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனால் நம்ம அவங்க ரோசத்தை தூண்டுவோம், நீங்கள் எங்களையெல்லாம் என்னன்னு சட்டை பண்ணுவீங்களா, நாங்கள்லாம் சொன்னால் அவங்க காதில் ஏறுமா, பெரிய வசதியானவங்க, ரொம்ப உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, அப்படிப்பட்டவர்கள்லாம் சொல்லலாம் கேட்பீங்களே ஒழிய எங்கள் பேச்செல்லாம் நீங்கள் கேட்பீங்களான்னு சுருக்குன்னு பேசுவோம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன இப்படி பேசிட்டீங்க, எங்களுக்கு அந்த பாகுபாடுலாம் இல்லை, எல்லாரும் எங்களுக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதன் நிலையிலே இங்கே பகவான் இடத்திலே அவர்கள் இடித்து காட்டுகிறார்.
எப்படி சொல்லுகிறார் என்றால், 30 மூவர் நீ ரட்சகம் செய்ய வேண்டும் என்றால் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய்? துவாதச ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள், அஷ்ட வசுக்கள், அஸ்வினிகள் 20. ஆக இந்த 33 பேராக இருக்கணும்னா நமக்கு நடைமுறையில் என்ன சொல்லியிருக்காங்க? 33 கோடி தேவர்கள் சொல்லியிருக்கிறாங்களே. ஆண்டாள் நாயனார் இங்க 33 என்று சொல்லுகிறார். ஏன்னா இந்த 33 சொல்லுவதே 33 கோடி தேவர்களையும் சொல்லுவதாக சமம். வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுனா, தேவர்கள் 3 பிரிவினர்களாக 33 இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அந்த வேத கருத்தை தான் ஆண்டாள் நாச்சியார் இங்கே பிரதிபலித்து 33 என்று சொல்லுகிறார். ஏன்னா ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்ல வந்த விஷயமே வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் அவர் சொன்ன மாதிரி வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ். வேதத்தை சார் எடுத்து பிழிஞ்சு நமக்கு ஒரு 30 பாசரத்தில் கொடுத்துருக்காரு. அதனால இதுல ஒரு வார்த்தை கூட ஆண்டாள் நாச்சியார் சாஸ்திர விரோதமாக வேத விரோதமாக எந்த கருத்தையும் சொன்னதில்லை. வேதத்தினுடைய சாரத்தை தான் நமக்கு இங்கே கொடுக்கிறார். அந்த அடிப்படையில வேதத்திலே சொல்லப்பட்டது போல ஆண்டாள் நாச்சியாரும் 33 என்று சொல்லுகிறார். பகவானும் பேசல, பிராட்டியும் பேசல. இவங்க ஒரு கடுமையான மனநிலைக்கு வந்துடுறாங்க. 19 நாள் நம்ம படாத பாடுபட்டு இவர்களை சரணமடைய வேண்டும் தானே வந்திருக்கோம். இவங்ககிட்ட ஏதாவது பொன் பொருள் பணம் வாங்கிட்டு போக ஆசைப்பட்டோமா? அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஓடி சென்று நல்லது செய்யக்கூடிய இந்த பெருமாளும் பிராட்டியும் நமக்கு வராமல் இருக்கிறார்கள்னு கடுமையா வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, 33 நீ ரட்சிக்க வேண்டும் என்றால் நாங்கள் 33 கோடி பேர்களாக இருக்கணுமா? 5 லட்சம் பேரா இருந்தா உங்களுக்கு ரட்சகம் பண்ணணும் என்ன வராதா? கூட்டம் அதிகம், அவங்களுக்கு தாப்ப நம்ம உதவி நல்லா பார்க்கணும், அப்பதான் நமக்கு அவங்கெல்லாம் நினைச்சா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது போல நீ 33 கோடி தேவர்களாக இருக்குன்னு நினைக்கிற. 5 லட்சம் பேராக வந்திருப்பது உனக்கு பெரிதாக தெரியவில்லையா? 2வது, ஆண்களாக இருந்தால்தான் நீ ரட்சகம் செய்வாயா? பெண்களாக இருந்தால் நீ ரட்சிக்க மாட்டாயா? தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தன்னை தாங்களே முயற்சி செய்யக்கூடிய தேவர்களுக்கு தான் நீ உதவி செய்வாயா? எங்களை காப்பாற்றுவதற்காக உங்களையே சரணமாக அடைந்தால் எங்களை நீ உதவுவது இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் தேவர்கள் என்று நான் எனது என்ற அகங்காரம் அமகாரத்தோடு இருந்தால்தான் நீ ரட்சிப்பாயா? நான் உங்களுடைய அடியவர்கள் என்று வந்து நிற்கிற எங்களை நீ ரட்சிக்க மாட்டாயா? உன்னிடத்திலே சாதாரண பலன்களை பெற்றுக்கொண்டு உன்னை விட்டு விலகி ஓடுகிறவர்களைத்தான் ரட்சிப்பாயோ? உன்னையே பலனாக பெற்று உன்னையே எதிர்பார்த்து வரக்கூடிய எங்களுக்கு நீ ரட்சகம் செய்ய மாட்டாயோ? அப்படியே நீ ரட்சகம் செய்தாலும் உன்னிடத்திலே வரத்தை வாங்கி கொண்டு உன்னையே எதிர்க்கக்கூடியவர்களுக்கு தான் நீ ரட்சகம் செய்வாயா? நீ கிடைத்தால் போதும் உன் திருவடியிலேயே இருக்கலாம் என்று நினைக்கக்கூடிய எங்களுக்கு நீ ரட்சகம் செய்ய மாட்டாயா அப்படின்னு சொல்றாங்க. அரக்கர் நீநகர் நீலரி வைத்தருளாய் அப்படின்னு செஞ்ச தேவர்கள் என்ன செய்வாங்க? திருப்பார்கடல்ல ஓடி வந்து ஐயோ அபயம் ஐயோ அபயம் ஓடி வந்து உன்னை என்ன செய்வாங்க? அசுரர்களுடைய அம்புக்கு இலக்காக போய் நிறுத்துவாங்க. இவன் என்னன்னு பாருங்கன்னு சொல்லி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. நீ யுத்த காலத்தில் நின்று அவர்களை வெல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நீ ரட்சகம் செய்வாயா? எங்களுக்காக நீ யாரையும் எதிர்க்க வேண்டாம், எங்களை மட்டும் காப்பாற்றினால் போதும் என்று வந்து நிற்கிறோமே, எங்களுக்கு நீ ரட்சகம் செய்ய மாட்டாயா? அவர்கள் உண்மையில அம்பு விழுந்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவர் 2 அடி வாங்கினா தாங்க நம்ம பிழைக்க முடியும், அவருக்கு அடி வாங்கட்டும் அப்படின்னு உன்னை விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. நாங்க எப்படி இருக்கோம்? ஒரு சிறு புல்லு உன் மேல விழுந்தால் கூட ஐயோ பகவான் மேலே புல்லு விழுந்து விட்டதே என்று துன்பப்படக்கூடிய எங்களுக்கு நீ ரட்சகம் செய்ய மாட்டேயான்னு உரிமை எடுத்து கடுமையா பேசுறாங்க. 33 அமரர்க்கு அமரர் மரணமற்றவர்களாக இருந்தாலும் யார் கொன்றாலும் சாகாதவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் உன்னை உதவுவாயோ? எங்களுக்கெல்லாம் என்ன நிலைமை இருக்கு? ஏதோ ஒரு நாள் இந்த தேகத்தை விட்டு வெளியே போக கட்டாயது. ஆனா நாங்க அந்த தேகத்திலிருந்து ஆத்மா பிரிவது கூட எதுக்காக போகணும்னு நினைக்கிறோம்? உன்னை சரணமடையாவிட்டால், உன்னை நாங்கள் தரிசனம் செய்யாவிட்டால் இந்த தேகத்திலே இருந்து இந்த உயிர் தன்னை போல போய்விடும். ஆயர்பாடியில மச்சையந்தின்னு ஒரு பெண்ணு கண்ணனை பார்க்கவே அனுமதிக்கல. கண்ணனை நினைச்சுக்கிட்டே அவங்க உயிரை விட்டுட்டாங்க.
அந்த மாதிரி நீ கிடைக்கவில்லை என்றால் மரணத்தை தழுவக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் நீ உதவ வேண்டுமே தவிர அவர்களுக்கு உதவ வேண்டியதில்லை. உன்னிடத்தில் அவர்கள் என்ன கேட்டு வரார்கள்? அவர்கள் இரவாமல் இருக்க வேண்டும், இன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று இருப்பதற்காக திருப்பாற்கடலை கடைய சொல்லி அந்த அமுதத்தை பெறுவதற்காக வந்தார்கள். அமுதத்தை கொடுத்ததும் அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்கவுங்க லோகத்துக்கு போய் நாங்கள் போய் சுகபோகமாக வாழ்றோம்னு உன்னைய மறந்துட்டு போயிட்டாங்களே. நாங்கள் அப்படி வரல. ஆறாவது அமுதாக திகட்டாத ஒரு அமுதாக இருக்கக்கூடிய உன்னையே கேட்டு வந்திருக்கிறோமே, எங்களுக்கு நீ ரட்சகம் செய்யக்கூடாதோ? சக்தி உள்ளவர்களுக்குத்தான் நீ ரட்சகம் செய்வாயா? அவர் ரொம்ப பலவான்க, கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு பிறகு உதவுவாரு அப்படின்னு போறியா? உன்னையே சக்தியாக நினைத்து எந்த சக்தியும் மற்றவர்களாக இருக்கிற எங்களை நீ ரட்சிக்கப்படாதோ? நோவுபட்டால் தாங்கிக் கொள்ளக்கூடிய நிலையிலே தேவர்கள் இருப்பார்கள். உன்னை பிரிந்த நோவுபட்டால் தாங்கிக் கொள்ளவே முடியாத நிலையில இருக்க எங்களுக்கு நீ ரட்சகம் செய்ய மாட்டாயா அப்படின்னு சொல்லி 33 அமரர்க்கு அப்படின்னு சொல்லி, அப்படி அமரர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் என்ன செய்கிறாய்? முன் சென்று அவர்களுக்கு துன்பம் வரப்போகிறது என்று நினைத்த மாத்திரத்தாலேயே அவர்களுக்கு முன்னே போய் உங்களுக்கு ஆபத்து வரப்போகுது நான் காப்பாத்துறேன்னு போய் நிற்கிறேயே. அப்படி நின்னாலும் அவர்கள் உன்னோடு நன்றியோடு இருக்கிறார்களா? இல்லையே. நீ யாருக்கு துன்பத்தை துடைக்க வேணும்? உன்னையே சரணமாக பற்றி கொண்டு உன்னை தவிர வேறு பிரயோஜனத்தை நினைக்காத எங்களுக்குத்தானே நீ முன்னே வந்திருக்க வேண்டும். அவர்கள் காரியத்திற்காக வரக்கூடியவர்கள், அவர்கள் சுயநலத்தோடு வரக்கூடியவர்கள். அவர்களுக்கு நீ முன்னே சென்று ரட்சிக்கிறாய்ங்கிறாங்க. அவர்களுக்கு ஆபத்துன்னா அப்ப நாங்க எங்க வந்திருக்கோம்? உன்னை தேடி வந்திருக்கோம். ஆனா நீ என்ன செய்கிற? தேவர்களுக்கு ஒண்ணு வரப்போகுதுன்னு சொன்னா நீயே முன்னே செல்லக்கூடியவனாக இருக்கிறாய். அது அவர்கள் விஷயத்திலே மாத்திரம் நீ அப்படி இருக்கக்கூடாது. நீ எங்கள் விஷயத்திலே தான் அப்படி இருக்க வேண்டும். நான் என் பக்தனை நினைக்கிறேன் என்ன சொல்லியிருக்கிற? எந்த நேரமும் என் பக்தனை பற்றி நினைவு என் மனதிலே இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாயே. இப்ப தூங்கி கொண்டிருக்கிறாயே, எங்கள் நினைவு உன்னிடத்திலே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் தான் உன்னிடத்தில் வந்திருக்கிறோம். தேவர்களை காக்க வேண்டும் என்றால் நீ அவர்களிடத்திற்கு போக வேண்டி இருக்கிறது. அப்படி நாங்க வருவது உனக்கு இழுக்கு, எங்களை நீ நடக்க வைக்க கூடாதுன்னா. ராமாயணத்துல வனத்துல இருக்கிற போது குகன் வர்றார். அப்படி அவர் இடத்துல இருந்து நடந்து வந்து அவரிடம் இருக்கக்கூடிய உணவு பதார்த்தங்கள் என்னவோ அதையெல்லாம் கொண்டு வந்து பகவான் இடத்துல ராமன் இடத்துல ஒப்படைக்கிறார். பகவானே, உங்களுக்கு எப்படி என்ன மரியாதை செய்யறதுன்னு எனக்கு தெரியல, என்னால முடிஞ்சதை செஞ்சிருக்கிறேன், இதை ஏத்துக்கங்க அப்படின்னு சொன்னார். அப்ப அவர் என்ன சொன்னாரு? ராமன், என்னை காண வேணும் என்று நீ எவ்வாறு எப்போது உன் கால்களால் நடந்து நீ வந்தாயோ அப்போதே நீ எனக்கு எல்லா மரியாதையும் செய்தவனாக ஆகிவிட்டாய். இதற்கு மேல உன்னிடத்திலிருந்து எந்த மரியாதையும் நான் எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா உன்னையைத்தான் நான் தேடி வந்திருக்க வேண்டும். ஆனால் என்னை தேடி வரக்கூடிய அளவுக்கு நான் செய்து விட்டேனே என்று சொல்லக்கூடியவன் அல்லவா நீ. கானகத்தில் இருக்கும்போது ரிஷிகள் எல்லாம் சென்று எங்கள் துன்பத்தை பார் என்று நிற்கிற போது நாம் தேடி சென்று ரட்சிக்க வேண்டிய நிலையில இருக்கக்கூடிய இந்த ரிஷிகள் எல்லாம் நம்மை தேடி வர அளவுக்கு நாம் இருந்து விட்டோமே என்று வெக்கப்பட்டவனாக இருக்கிறாய். இன்னொன்னும் பெருமாள் நினைப்பாரான். பெருமாளை பத்தி இவ்வளவு உயர்வா சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, அவர் ரொம்ப உயர்ந்தவர். நம்மை போன்ற தாழ்ந்தவர்கள்லாம் அவ்வளவு சுலபமாக போய் அவரை பற்றிவிட முடியாது. அதுக்கு ஒரு உயர்ந்த குலத்திலே பிறக்க வேண்டும், உயர்ந்த ஞானங்கள் இருக்க வேண்டும், நிறைய வேதங்களை கற்றிருக்க வேண்டும். அப்படின்னா இருந்தா தான் பெருமாள் நம்ம பக்கத்துல வருவார் போல இருக்கே. அவன் நமக்கெல்லாம் எட்டா கனியாக இருக்கிறான் என்று நினைப்பதையே நீ பொறுக்காதவன். எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நீ இருக்கிற இடத்துக்கு தேடி வருவதையும் பொறுக்காதவன். நமக்கு அவர் ரொம்ப சாதாரணங்க. நம்ம சரணம் அடைஞ்சிட்டா நம்ம கைக்குள்ள இருப்பார். சொல்றோம்ல, அவர் ஏன் பாக்கெட்டுக்குள்ள அப்படின்னு சொல்ற மாதிரி சுலபனாக இருக்கிறான்னு நினைச்சா தான் அவர் சந்தோஷப்படுவாராம். அவர் உயர்ந்தவர் தான், ஆனா நமக்கு சுலபமானவர் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலையிலே நீ இருப்பவனாயிட்டு நீ என்ன செய்யற? அவர்களுக்காக நீ எழுந்து ஓடுகிறாய். 33 அமரர்க்கு முன் சென்று அப்படி போய் என்ன செய்யற? கப்பம் தவிர்க்கும். கப்பம்னா நடுக்கம். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நடுக்கத்தை தவிர்க்கிறாய். யாரிடத்துல?
ஹிரண்யன் இடத்திலே சகலவிதமான செல்வங்களையும் இழந்து எங்களை காப்பாற்ற வேண்டும், எங்கள் சுகத்தையும் சொத்தையும் இழந்து விட்டோம் என்று நடுங்கிக் கொண்டு வருகிறார்கள். அப்ப அவங்க வரும்போது பகவானை சரணமடைய வேண்டும், பகவானிடம் நாம் தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோட வரல. அவர்களுடைய நிலைக்கு ஆபத்து வந்து விட்டது, அவர்களுடைய சுகபோக வாழ்வுக்கு ஒரு இடையூறு ஏற்பட்டு விட்டது. அதிலே இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும். எங்களால் வசதி குறைவா வாழ முடியாது, எங்களால் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, கார் இல்லாமல் எங்கேயும் போக முடியாது என்கிற மாதிரி அந்த வசதியை எல்லாம் இழந்ததனாலே நடுங்கிக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் நடுங்குவது எதற்காக? உன்னை தவிர வேறு பிரயோஜனங்கள் இழந்து விட்டோம் என்பதற்காக, அதை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காக நடுங்கிக் கொண்டு உன்னிடத்திலே வருகிறார். இது அப்படியே லௌகீகத்தில் பொருத்தி பார்த்தோம்னா இந்திரன் தான் இப்படி வந்தான், தேவர்கள் தான் இப்படி வந்தான்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. இப்போ நாமளும் பகவானிடத்தில் போய் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ஒரு பட்டியல் போட்டு வாசிக்கிட்டு இருப்போம். அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு அடாடா 2 விஷயத்த மறந்துட்டோமே, இதை சொல்லாமல் வந்துட்டோமே அப்படின்னு நினைப்போம். இதில் சிலர்லாம் இருக்காங்க, பெருமாள் கூட்டமாக இருக்கும்போது போய் பார்க்கவே மாட்டாங்க. அவர் தனியாக இருக்கும்போது அவர்கிட்ட வேண்டியதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம விஷயத்தை மட்டும் கேட்பாராம், வேறவங்க விஷயத்தெல்லாம் கூட்டத்தில் சொன்னால் நம்மளை கவனிக்காமல் விட்டுருவார். அப்படிப்பட்ட சாதாரண பலன்களை, அழியக்கூடிய பலன்களை கேட்டு நாம் அவனிடத்திலே செல்லக்கூடாது. அப்போ நம்ம எதுவுமே கேட்கல, ஏன் சாமி கும்பிட வரணும், 3 மணிக்கெல்லாம் நீங்கள் ரேடியோ வச்சு விட்றீங்களே, எழுந்து நாங்கள் தீர்த்தமாடி திருமண் வச்சுக்கிட்டு இந்த பணியில் ஓடி வர வேண்டிய கட்டாயம் நமக்கு என்ன இருக்குது? நம்மை முழுமையாக அவனிடத்திலே ஒப்படைத்து விட்டால் நமக்கு வேண்டிய அனைத்தையும் அவரே செய்வாருங்கிற நம்பிக்கை. எனக்கு இன்னைக்கு சாப்பாடு இல்லையா, அவர் கொடுப்பார் அப்படிங்கிற திடபுத்தி, சிதப்பிரஞன்னு சொல்றார். நிலையான புத்தியுடையவன் தான் சிறந்தவன். யாரிடத்துல? பகவானிடத்திலே நான் சரணமடைந்தவன், நான் அவனுக்கே அடிமை, நான் அவனுடைய உடைமை, என்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுடையது. ஒருத்தர் 1 கோடி ரூபாய் கார் வாங்குறார், கார்ல போறார் வர்றார், அந்த காரை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? வாங்கினவர் பொறுப்பு தானே. நான் கார் வாங்கிட்டேன்னு வச்சுக்கிட்டே இருந்தால் அவருக்கு பிரயோஜனம் இல்லை. அதை பராமரிக்கக்கூடிய பொறுப்பு, ஒரு வீடே கட்டுறோம், அதை பராமரிக்கிற பொறுப்பு யாருடையது? அந்த சொத்துக்கு உரியவனுடைய பொறுப்பு. அது மாதிரி நாம் அவன்கிட்ட போய் சரணம் அடைஞ்சிட்டா அவன் எல்லாம் நம்மளை பார்த்துக்கொள்வான் என்ற நிலையில இருக்கக்கூடிய நாங்கள் இருக்கிறோம். அவர்கள் தன் சுயநலத்திற்காக நடுங்குகிறார்கள். நாங்கள் எதற்காக நடுங்குகிறோம்னா, நீ எழுந்திருக்கக்கூடிய அழகை பார்க்க முடியவில்லையே என்று ஏங்கி அழுகிறோம். நாங்கள் எவ்வளவு வித்தியாசமாக, இந்திரலோகத்தை இழந்து விட்டோமே, அதை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நடுங்குகிறவர் ஒரு பக்கம். நம்மெல்லாம் எதுக்கு நடுங்குறோம்? என்னையா நீங்களும் வந்து நிற்கிறீங்க கூட்டத்தில், உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லைங்க, பெருமாள் எந்திரிக்கிற போது அழகா இருப்பான்னு சொன்னாங்க, அதை பார்க்கத்தான் வந்தோம், வேற ஒன்றும் நாங்கள் வரல. அதுக்கு ஏன் இப்படி நடுங்குறீங்க? பெருமாள் எழக்கூடிய அழக, அந்த அது என்ன சொல்றாங்க, பள்ளி எழுச்சி காலையில் பார்க்க முடியலையே, ஸ்ரீரங்கத்தில் போனால் 100 பேரைத்தான் அனுமதிப்போம், 50 பேரை தான் அனுமதிப்போம் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த 50 பேரில் போனாலும் பெருமாளுக்கு எதிர்க்க உட்காருக்கிற அந்த வாய்ப்பு கிடைக்கணுமே, அப்படி திரைய விளக்குனதுமே அவரை பார்க்கிற சுப்பிரபாத நிகழ்ச்சி நமக்கு கிடைக்கணுமேன்னு ஏங்கி கிடக்கணும் இல்லையா? அப்படி ஏங்கி கிடப்பதுதான் உண்மையான நடக்கம், அதுதான் எங்களுக்கான நடுக்கமாக இருக்கிறது. அப்ப இந்த 2 நடக்கத்துல எதை நீ முதல்ல தீர்க்கணும்னா, அது பொறுத்து கொள்ளலாம். எப்பா 100 வருஷம் வசதியா இருந்த, ஒரு வருஷம் கஷ்டப்படேன், அப்புறம் திருப்பி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்கள நீ தாமதப்படுத்தலாம். ஆனா உன்னையே அனுபவிக்க வேண்டும், நீ துயிலக்கூடிய அழகை பார்க்க வேண்டும் என்ற நடுக்கம் எங்களால பொறுத்து கொள்ள முடியாது. எப்போது? ஒரு நாள் பார்க்கலனாலும் எங்களால முடியாது. அப்ப நீ யாருடைய நடுக்கத்தை முதலிலே தீர்க்க வேண்டும்? எங்களுடைய நடுக்கத்தையே நீ தீர்த்திருக்க வேண்டும். அதை விட்டு தேவர்களுடைய நடுக்கத்தை தீர்ப்பதற்கு நீ போகிறாயன்னா, பெருமாள்கிட்ட இவ்வளவு தூரம் வாதம் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு உரிமை கிடைச்சு போச்சு பாருங்க. நீ செய்வது தவறு என்று சுட்டி காட்டக்கூடிய சக்தியும் இங்கே இவர்களுக்கு கிடைத்து விட்டது. யாருக்கு? பகவானை சரணமடைந்ததுனாலே ஆயர்பாடியில் இருக்க சிறு குழந்தைகளுக்கு கிடைத்த வாய்ப்பாக இது இருக்கிறது. அப்படி கப்பம் தவிர்க்கும் களியே, தேவர்களுக்கே ரட்சகனாக இருக்கிறான் என்றால் அவர்களுக்கு ஒவ்வொரு சக்தி இருக்குன்னு ஜோசியக்காரங்க நிறைய சொல்றாங்க. இவருக்கு இந்த பலம் இருக்கு, அவருக்கு அந்த பலம் இருக்கு, இவரை பகைச்சா ஆகாது, இவரை சரி கட்டுறதுக்கு இந்த கலர்ல துணி எடுத்து போடுங்க, இந்த தானியத்தை கொண்டு போய் போடுங்கன்னு சொல்றாங்களே, இவரைகளெல்லாம் ரட்சிக்கக்கூடியவனாக இருக்கிற பகவானுக்கு எவ்வளவு பலம் இருக்கும்? பலமே ஒரு வடிவாக இருக்கக்கூடியவன், அதான் களி. யுகங்கள்லயே ஒரு யுகத்துக்கு தான் கலியுகம்னு பேரு.
இந்த யுகம் எதுக்கு கலியுகமா இருக்குன்னா வலிமை வாய்ந்தது. என்ன வலிமை? தீயவைகளுக்கு வலிமையாக இருக்கக்கூடிய யுகம். அதிலே நாம் வாழ்கிறோம். அப்படி பலம் மிக்கவனாக இருக்கிறாயே, உன்னுடைய பலம் யாருக்கு பயன்பட வேண்டும்? அல்ப விஷயத்தை பெற்று அகலக்கூடிய தேவர்களுக்கு பயன்படக்கூடாது. உன்னையே பெற்று உன்னிடையே அனுபவிக்க வேண்டும் வந்திருக்கக்கூடிய எங்களிடத்திலே நீ அந்த பலத்தை காட்டுகிற. பலத்தை காட்டி என்கிட்ட வீம்பு செய்து நீ உள்ளே படுத்து கொண்டு இருக்கிறாயா? அப்படி இருக்கக்கூடிய கலியே என்று சொல்றார். ஏன்னா நீ எல்லாவற்றிலும் உயர்ந்தவனாக இருக்கிறாய், தேவர்களுக்கும் தலைவனாக இருப்பதனாலே உனக்கு மேலானவன் ஒருவன் இல்லை. எல்லோருக்கும் நீ சுவாமி. உனக்கு சுவாமிங்கிறது யாருமே கிடையாது. ரொம்ப சொல்ல போனா அவருக்கு சாமி யாருன்னு அடியவர்கள் தான் சொல்லுவாங்க. இப்போ சில சித்திரங்கள் எல்லாம் இப்போ பகவான் தியானம் பண்ண மாதிரி இருக்கிறாரு, நாமெல்லாம் அவரை நோக்கி தியானம் பண்றோம். அவர் யாரை நோக்கிங்க தியானம் பண்றாருன்னா அடியவர்களை நினைத்து தியானம் பண்ணுகிறார். அப்ப அவர்களுக்கு சாமியாக இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அதனால உன்னுடைய பலத்தை நீ எங்களிடம் காட்டக்கூடாது. அப்போ அவரிடம் இருக்கக்கூடிய பலத்தை யார்கிட்ட காட்டணும்? அதையும் சொல்றாங்க. கலியே துயிலலாய், நீ துயிலல வேண்டும். நீ துயிலக்கூடிய அழகை நாங்கள் பார்க்க வேண்டும். வேறு பிரயோஜனங்கள் எங்களுக்கு இல்லை. இவ்வளவு தூரம் சொல்லிட்டோம். இவ்வளவும் சொல்லி நீ பதில் பேசலைன்னா நீ தேவர்களுக்குத்தான் ரட்சிக்கிறாய்ங்கிற ஒரு முடிவுக்கு நாங்கள் வர வேண்டியிருக்கு. இப்போ நாங்கள் ஒரு விஷயத்துக்கு வர்றோம். நீ எங்களை என்ன நினைக்கிறேன்னா, நீ உகக்கக்கூடிய 33 கோடி தேவர்களாக எங்களை நினைத்துக்கொள். பெண்களாக வந்திருக்கக்கூடிய எங்களை நீ ஆண்களாக நினைத்துக்கொள். உன்னிடத்துல சாதாரணமான பிரயோஜனங்களை பெற்று அகலக்கூடியவர்களாக எங்களை நினைத்துக்கொள். சாகாத மருந்து வேண்டும் என்ற அமுதத்தை கேட்டு வந்தவர்களாக எங்களை நினைத்துக்கொள். நீ அவங்களா நினைச்சிட்டு கூட எங்களுக்கு நல்லது பண்ணு. அவங்களுக்கு தான் பண்ணணும், எனக்கு அந்த தகுதியெல்லாம் இருக்குங்க, எங்ககிட்ட வந்து சேரணும்னா இதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் இருக்குன்னு நீயே முடிவு பண்ணிக்க. அதெல்லாம் இல்லாதவர்களாக நினைத்து எங்களை ஒதுக்கி விடாதே என்று சொல்லி இங்கே பேசுகிறார். அப்போ இந்த விஷயத்துல சொல்லும்போது போறது ஆயர்பாடி பெண்கள், படிப்பறிவு குறைவா இருக்கிறவர்கள், பெரிய ஞானம் இல்லாதவர்கள். ஆனா அவர் என்ன சொல்றாங்கன்னா, 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலலாய் என்று தேவர்களை எல்லாம் ரட்சிக்கக்கூடியவன் தான் இங்கே இருக்கக்கூடிய கண்ணன் என்பது இவர்களுக்கு எப்படி தெரிந்ததுங்கிற ஒரு சந்தேகம் வருது. அது வேணும் இல்லையா? அவ்வளோ பெரிய ஆச்சாரியங்கிட்ட எல்லாம் படிச்சுட்டு வந்து இவங்க இந்த திருப்பாவை நோன்பை நோக்கலை, இவங்களுக்கு எப்படி தெரியும் என்று பார்க்கிற போது, கண்ணன் அங்கு அவதாரம் செய்த போதே நேற்றைய தினத்துல கூட பார்த்தோம், தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான். கண்ணன் பிறந்திருக்கிறான்னு சொன்னதுமே தங்கத்தாலும் வைரத்தாலும் மாணிக்கத்தாலும் இழைத்த தொட்டிலை கொண்டு வந்து இங்கே கண்ணனுக்கு பிரம்மன் கொடுக்குறான். இதை இவங்க பார்க்குறாங்க. அதற்கு மேல என்ன செய்யறாங்கன்னா, அந்தியம் போதில் அவனை காண இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்துவராய் நிற்பதுண்டு. பகவானுக்கான மலர்களை சமர்ப்பிப்பதற்காக தேவர்கள் எல்லாம் மறைஞ்சு மறைஞ்சு நிற்பாங்களாம். வேற ஆயர்வாடி பெண்களுடைய கண்ணை பட்டுவிடக்கூடாது என்பதற்காக. அதையும் இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது அவியுனா மறந்து வானவரெல்லாம் ஆயர்பாடி நிறைய புகுந்தீண்டி செவியுள் நாவின் சுவை கொண்டு மகிழ்ந்து கோவிந்தனை தொடர்ந்து என்றும் விடாமல் இருப்பறேன். அவர் புல்லாங்குழல் ஊதி ஆரம்பிச்சுட்டாருன்னா அவர்களுக்கு வந்து அவிர்வாகத்தை கூட எடுத்து சாப்பிட விஷயத்தை மறந்து அவன் ஊதுற அழகுல அந்த செவியில கேட்டு ஆயர்பாடிக்குள்ள வந்து நிறைஞ்சு பெருமாள் எங்கெங்க காட்டுக்குள்ள போறாரோ பின்னாடியே போவாங்க. அவர் பசுக்களுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கிறார். தேவர்கள் என்ன செய்யறாங்க, இவருக்கு பின்னாடி போறாங்க. அப்படிங்கிற இதெல்லாம் நடந்திருக்கு. இதற்கெல்லாம் மேலாக கண்ணனுக்கு கோவிந்தன் என்று பட்டாபிஷேகம் செய்து வைத்தது யாருன்னா, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனே வந்து செய்து வைத்தான். இதெல்லாம் இவங்க அங்க ஆயர்பாடியில இருந்ததுனால இவங்களுக்கு இந்த நிகழ்வெல்லாம் தெரிவதனால இந்த 33 கோடி தேவர்களுக்கும் தலைவனாக பகவான் இருக்கிறான் என்கிற விஷயம் இவர்களுக்கு தெரிகிறது. அப்படிப்பட்ட பெருமாளே நீ துயிலல வேண்டும் என்று கேட்கிறார். இதுவரைக்கும் யாரை எழுப்பியிருக்கிறாங்க? 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலலாய் செப்பமுடையாய் திரளுடையாய்
செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலலாய்ங்கிறாங்க. இதுவரைக்கும் இவர் தேவர்களுக்கு தலைவனாக இருந்தான்னு சொன்ன. வேற இவரிடம் இருக்கக்கூடிய குணங்கள் என்னென்ன என்று பார்க்கிற போது செப்பமுடையாய்ங்கிறாங்க. செப்பமுடையான்னு என்னன்னா வெளிப்படைத்தன்மையோடு இருப்பது. அதாவது தன்னிடம் வருவர்களை ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா கவனிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. பகவான் அப்படி இல்லை, எல்லோரிடத்திலும் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறான். அதுதான் செப்பமுடையவன். தன்னை சரணமடைந்தவர்கள எந்த பாகுபாடும் அவன் பார்ப்பதில்லை என்கிற குணம் உன்னிடத்திலே இருக்கிறது. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது என்று சொல்லியிருக்கிறாங்க. தன்னிடத்துல வர்றவங்க இவங்க பணக்காரங்க, இவங்க ஏழை, இவங்க படிக்கலை, இவங்க படிக்காதவங்க, இவங்க கைகால் ஊனம், இவங்க கைகால் நல்லா இருக்கு அப்படிங்கிற எந்த பாகுபாடும் நீ பார்ப்பதில்லை. அதைத்தான் செப்பமுடையாய். பகவான் இப்ப நான் பகவான் இடத்துல ஈடுபடும் போது எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளி கெடுத்து உள்ளில் ஒடுங்கே வீடுமின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடை ஆணிடை வீடு செய்மினேன்னு சொன்னார். அப்ப அங்க சரணமடையும் போது நம்ம மனசு வாக்கு செயல் மூன்று ஒருமுகப்பட்டு போய் பகவான் இடத்திலே நாம் சரணமடைய வேண்டும். அதுதான் நமக்கு அடையாளம் சொன்னாங்க. இங்க என்ன சொல்றாங்க, இந்த செப்பமுடையாங்கிறது மூலமாக பகவான் நம்மளை ரட்சிக்கிற போது இந்த கட்டுப்பாடு அவருக்கு உண்டுமா. மனசு வாக்கு செயல் மூன்றும் ஒருபடி பட்டு அந்த நிலையிலே நின்று நீ எங்களை ரட்சிக்க வேண்டும். அப்படிப்பட்ட குணம் உன்னிடத்திலே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி அப்படிப்பட்ட குணம் இருக்குன்னு இவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, நீ அடியவர்களை ரட்சிக்கிற போது அந்த நிலையிலே தான் ரட்சிப்பாய். ஏன்னா ஆயர்பாடியில் இருக்கவங்களை ரட்சிக்கணும். அப்படி ரட்சிக்கிற போது அவர் பரமாத்மாவே வந்தாருன்னா இவங்க அவங்க பக்கத்துல போவாங்களா? சாமி அவர் என்னமோ இவ்வளவு உயரத்துல இருக்கிறாரு, 1000 கைகள் இருக்கு, பார்த்தா இந்த உலகமெல்லாம் அவர் உடம்புக்குள்ளேயே தெரியுது, சொர்க்கம் தெரியுது, நரகம் தெரியுது, பரமபதம் தெரியுது அப்படின்னு பயந்து யாருமே வரமாட்டாங்க. யார் விஸ்வரூபத்தை காட்டுகிற போது அர்ஜுனனே பயந்து, கண்ணா போதும் என்னால முடியல, நீ பழையபடிக்கு சதுர்புஜத்தோட வந்து நில்லு, பழைய கண்ணனாயிரு, உண்மையை என்னால பார்க்க முடியல. எங்கேயுமே உண்மை அப்படி பயமாத்தான் இருக்கு. அதனால நீ அப்படி இருக்கக்கூடியவனாக இல்லை. ஆயர்பாடியில் இருக்கிறவங்களை ரட்சிக்கணும்னா ஆயர்பாடியில் உள்ளவனாக வருகிறாய். அயோத்தியில உள்ளவர்களை ரட்சிக்க வேண்டுமென்றால் அங்க அரசனாகவே வருகிறாய். அப்படி யாரை ரட்சிக்க போகிறோமோ அவருடைய நிலைக்கு உன்னை தாழ்த்தி கொள்ளுகிறாய். அப்ப அந்த மனசும் சொல்லும் செயலும் ஒன்னா இருந்தா தான் நாங்க வர முடியும். ஆனால் தானே இங்க ஆண்டாள் நாச்சியார் பிராமண பெண்ணாக இருந்தாலும் ஆயர்பாடி பெண்ணாக மாற்றி கொண்ட போது நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு பேசினாங்க. அந்த மாதிரி மனசு வாக்கு காயம் எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தி எங்களை போன்ற ரட்சிப்பவர்களாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி ஆளவந்தார் சொல்லும் போதுதான் சொல்றாரு, எவனொருவன் எம்மறியான சொரூபத்தையும் குணத்தையும் உடையவனாய் உம்மிடத்தில் பக்தி செய்கிறானோ, அவன் எந்த சொரூபத்தில் நிற்கிறானோ, எந்த நிலை குணத்தில் இருக்கிறானோ, எந்த நிலையில பக்தி செய்கிறானோ அவனுடைய சொரூபத்திற்கும் குணத்துக்கும் தகுந்தவாறு உன்னை தயார்படுத்தி கொள்ளுகிறாய். யானையை கொண்டு யானையை பிடிப்பாரை போல எதை பிடிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னை மாற்றி கொள்ளுகிறாய்ன்னு இங்கே சொல்றாரு. வைகுண்ட ஸ்தவத்துல இதை பத்தி சொல்லும் போது கூரத்தாழ்வாரும் இதை சொல்றார். அதற்கடுத்து கூரத்தாழ்வார் சுந்தரபாகு ஸ்தவத்துல திருமாலிருஞ்சோலையில இருக்கக்கூடிய அழகனை பற்றி சொன்ன ஸ்தவத்துல என்ன சொல்றாரு, உன் திருவடி நிலையிலே ஒதுங்கினவன் எவனாக இருந்தாலும் சரி, அவன் எந்த குலத்திலே பிறந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த ஆச்சாரத்தை உடையவனாக இருந்தாலும் சரி, எந்த குணத்தை உடையவனாக இருந்தாலும் சரி, நீ அவனுடைய குலத்துக்கும் அவனுடைய குணத்துக்கும் அவனுடைய ஆச்சாரத்துக்கும் தகுந்தவாறு உன்னை மாற்றி கொண்டு போய்தான் அவர்களை ரட்சிக்கிறான். அப்படித்தான் இந்த சுந்தரராஜ பெருமாள் போகிறார் அப்படின்னு கூரத்தாழ்வார் சொல்லிட்டு போனதுனாலதான் இப்ப யார் யார் எப்படி எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி அப்படியெல்லாம் போய் சுந்தரராஜ பெருமாளை கும்பிடுறாங்க. நம்மளை போன்றவர்களும் கும்பிடுறோம், முன்னாடி வாசல்ல வேற நிலையில நின்று கும்பிடுறவங்களும் கும்பிடுறாங்க. அப்ப யார் எப்படி கும்பிட்டாலும் என்ன செய்யறாரு, அவங்க நிலைக்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய குணம் உன்னிடத்திலே இருக்கிறது. இது ஆளவந்தாரும் கூரத்தாழ்வாரும் நமக்கு சொன்னாங்க. இது கண்ணனே சொல்றார். எப்ப சொல்றாருன்னா, கோவர்த்தனகிரியை தூக்கி 7 நாள் அந்த இந்திரன் கொடுத்த கல்மாரியிலேருந்து இவங்களெல்லாம் காப்பாத்தின பிறகு ஒரு பெரிய செயலை செஞ்சிட்டார் இல்லையா. அது வரைக்கும் கண்ணனை விளையாட்டு பிள்ளையாக எல்லோரையும்
வம்பிழுக்கக்கூடிய சிறுவனாக பார்த்த அந்த ஆயர்பாடியில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, திடீர்னு அவரை கொஞ்சம் மரியாதையோட பார்க்கறாங்க, கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கறாங்க. அவர் தூரத்துல வரும்போதே கும்பிட்டு கூணு குறுகுறாங்க. இதெல்லாம் பார்த்தா கண்ணனுக்கு பிடிக்கல. இது எனக்கு ஆகவே இல்லை. எப்போதும் போல அவங்க வீட்டில் நான் வெண்ணெய் திருடுவேன், என்னை பிடிச்சா நீங்க அடிக்கணும், உங்களுக்கு பயந்து நான் ஓடணும், இதெல்லாம் நடக்கணுமே. என்ன இந்த மலையை தூக்கின பிறகு திடீர்னு என்னை விட்டு நீங்கெல்லாம் ஒதுங்கி நிற்கிற மாதிரி எனக்கு இருக்கு. இதுக்காகவா நான் கண்ணனாக வந்து இங்கே பிறந்தேன்? உங்களுடைய பார்வையிலே மாறுபாடு இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் தேவன் அல்ல, கந்தர்வன் அல்ல, யட்சன் அல்ல, அசுரனும் அல்ல. நான் உங்களுக்கு உறவினனாக பிறந்துள்ளேன். என் பிறப்பு இதை தவிர வேறு விதமாக உங்களால் நினைக்கத்தக்கதல்ல. இதெல்லாம் செஞ்சுட்டானேன்னு திடீர்னு என்னை விட்டு நீங்களாம் ஒதுங்கி நின்னா நான் என்னமோ தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னை நீங்க அப்படி பார்க்கவே கூடாது. என்னை உங்கள் உறவினனாகவே நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கண்ணனே சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம எந்த நிலையில இருந்து சரணம் அடைகிறோமோ அந்த நிலைக்கு பகவான் வந்துடுறார். இப்ப நம்ம வந்து வேற ஏதாவது தகுதிப்படுத்திக்கிட்டு போக வேண்டியதில்லை. சாமி நான் இந்த சமுதாயத்துல பிறந்துட்டேன், பரவாயில்ல, அதே இடத்துக்கு அவர் வந்துடுறார். அப்படி இருக்கக்கூடியவனாக செப்பமுடைய குணம் இருக்கிறவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே. ஆனா நாங்க இப்ப வந்து உன் வீட்டு வாசலில் இந்த 2 நாளா 3 நாளா இந்த கதறமே, நீ எழுந்து வரவில்லையே, இதுதான் உன்னுடைய செப்பமா? அப்ப நீ தேவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக தான் இருப்பாயா? எங்களை போன்ற சிறுமிகளுக்கு நீ ரட்சிக்க மாட்டாயா? நீ சொன்னதுக்கும் நீ செஞ்சதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் மனசு வாக்கு காயங்களாலே ஒருமுகப்பட்டு நீ ரட்சிக்கக்கூடிய நிலையா என்று செப்பமுடையா என்று சொல்லுகிறார்கள். நீ ரட்சையை உடையவன், எங்களை நீ ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆர்ஜவ குணம் எங்களிடத்தில் இருக்கிறது, அதை கொண்டு நீ எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று கேட்கிறாங்க. அப்ப பகவான் யார் சரணம் அடைகிறார்களோ அவர்களுடைய நிலைக்கு தன்னை தாழ்த்தி கொண்டு வருகிறானே அப்படின்னு நம்ம சொல்லுகிற போது அந்த குணம் அவரிடம் நிறைஞ்சு கிடக்கு, செப்பமுடையான்னு சொல்லிட்டோமே. அப்படி இருக்கிறவனா அப்ப எல்லாரையும் சமமா பாவிக்கிறானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இங்க வரும். இந்த குணத்தை எங்கே வெளிப்படுத்துகிறான் என்றால் அவனிடத்திலே சரணமடைந்தவர்களுக்கு தான் அந்த குணத்தை வெளிப்படுத்துகிறான். அவனிடம் சரணமடைந்தவர்களுக்கு துன்பம் ஏற்படுத்துவவர்கள்ட்ட அவன் அந்த குணத்தை காட்டுவதில்லை. அவங்ககிட்ட இவங்ககிட்ட ஒரே மாதிரி நடந்துக்கிட்டா எப்படி? எனக்கு ராவணனும் ஒண்ணுதான், விபீஷணனும் ஒண்ணுதான், எனக்கு சுக்கிரீவனும் ஒண்ணுதான், எனக்கு வாலியும் ஒண்ணுதான்னு அவர் இருக்கலாம். அவருக்குன்னு தனிப்பட்ட விரோதி கிடையாது. ஆனா உன்னை நம்பியவர்களுக்கு அவர் துன்பம் இழைக்கிற போது என்ன செய்கிறான்னா அப்பையும் அந்த நிலைக்கு தயாராகி அந்த துன்பத்தை தன் துன்பமாக நினைத்து அவர்களுக்கு எதிரிலே இருக்கிறவர்களை அவன் சம்ஹாரம் செய்கிறான் என்று சொல்லுகிறார். பாண்டவர்களும் அவருக்கு அத்தை பிள்ளை மாமன் பிள்ளை தான். துரியோதனாதிகளும் அவருக்கு என்ன உறவு வேணும்? அதே உறவு தானே. பெரியப்பா பிள்ளை சித்தப்பா பிள்ளை 2 பேருமே அவருக்கு உறவு. ஆனா பாண்டவர்கள் பக்கம் நிற்கிறார். அப்ப என்ன செய்யறாரு? துரியோதனாதிகளை வீழ்த்த வேண்டும் என்று பல இடையூறு ஏற்படுகிற போதெல்லாம் இவர் தான் அதை தட்டி விடுகிறார். ஜமா சொல்லிட்டார், நான் ஜெயத்ரதனை இந்த மாலைக்குள்ளே முடிக்காவிட்டால் நான் தீயிலே குளித்து விடுவேன் அர்ஜுனன் சபதம் பண்ணிட்டு போயிட்டார். அவங்க எல்லாம் தூக்கிட்டு போய் அவனை நிலவரையில் அடைச்சு வச்சுக்கிட்டாங்க. சூரியன் மறைய போகிறான், வெளியே வரல ஜெயத்ரதன். இப்ப அர்ஜுனன் இறந்து போயிடுவான். அர்ஜுனனை காப்பாத்துறது யாரு? பார்த்தார், சக்கர ஆயுதமே எடுக்க மாட்டேன் என்று உறுதி செய்திருந்ததை தளர்த்தி ஆயுதத்தை எடுத்தார். நேரா சூரியனை போய் மறைச்சுக்கினார். சூரியன் மறைக்கப்பட்டது, இருள் வந்தது என்று நினைத்து ஜெயத்ரதனை நிலவரையிலிருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. வெளியே கொண்டு வந்த மாத்திரம் என்ன செய்யறாரு? சக்கரத்தை திருப்பி எடுத்தாரு. சூரியன் தெரிகிறாரு, வெளிச்சமா இருக்கு. அர்ஜுனா போடு அம்பான்னு சொல்லி முடிச்சு கொடுத்தார். அப்ப சொன்ன வாக்குறுதியை மீறுகிறாங்க. ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சொன்னது ஆயுதம் எடுக்கிறார். பொய் சொல்றார். எல்லா விதமான வித்தைகளையும் காட்டி அவர்களை வெற்றி கொள்ள செய்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. என்னாலேயே இந்த துரியோதனாதிகள் முன்பே அழிக்கப்பட்டனர். அந்த திரைப்படத்தில் வசனம் நல்லா வச்சிருப்பாங்க. நான் செத்து அடிச்சு முடிச்ச பிறகு செத்த பாம்பை அடித்து விட்டு நான் அடித்தேன் என்று சொல்லுகிறாயேன்னு சொல்லுவார். அதை போல அவரே இவர்களுக்காக எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துறார். அப்போ இவருடைய அந்த நேர்மையான வெளிப்படையான தன்மை யாரிடத்திலே காட்டுவார்னா அவனை சரணமடைந்த இடத்திலே காட்டுவார். ஆனால் நீ என்ன செய்யற? இப்ப எங்க கிட்ட காட்டுறிய? நீ துரியோதனர்கள் ராவணர்கள் இந்த மாதிரி கம்சன் மாறிட்ட காட்டாம எங்க கிட்ட காட்டலாம்னா வேற எங்க காட்டணும்? திரளுடையாய், அப்படி திரளை உடையவனாக நீ இருக்க முடியும். என்ன செய்யணும்? செப்பமுடையாய் திரளுடையாய். அந்த திரளை நீ யாரிடத்திலே காட்ட வேண்டும் என்றால் உனக்கு விரோதியாக இருப்பவரிடத்திலே நீ காட்ட வேண்டும். உனக்கு விரோதி யாரு? அவருக்குன்னு தனிப்பட்ட விரோதி இல்லை, நம்ம பார்த்துட்டோம்.
அப்ப யார் விரோதி? அவன் அடியவர்களுக்கு யார் விரோதியோ அவனே அவனுக்கு விரோதி. ஏன்னா பகவான் என்ன சொல்றாரு? எல்லா ஆத்மாக்களுக்கும் நான் நண்பன் தான், எனக்கு எதிரியே கிடையாது என்று சொல்லுகிறார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தலைவர் யாருன்னா அதுவும் பரமாத்மா தான், அவருக்கு வேறுபாடு இல்லை. ஆனா அடியவர்களை, வேதத்தை கடைபிடிப்பவர்களை, அந்த வழியிலே நடப்பவர்களை யார் துன்பமுறுத்துகிறானோ அவனுக்கு எதிராக இருக்கிறாய். அதனால நீ என்ன செய்யணும்? அவர்களிடத்திலே உன் திரளை காட்ட வேண்டும். அப்படி எங்க காட்டினார் கண்ணன் பார்க்கிறார். தூது போறார். தூது போய் பேசி முடிச்ச பிறகு ஒன்றும் சமாதானம் ஆகலை. அப்ப என்ன செய்யறாங்க? துரியோதனை கூப்பிடுறான். கண்ணா வா, என் வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்டு போலாம், உபசரிக்கிறேன். நீ பாண்டவர்களுக்கு எதிரி, அதனாலே எனக்கு எதிரி. துரியோதனை நேரடியா எதிரின்னு சொல்லலை, என்னுடைய பக்தர்களான பாண்டவர்களுக்கு நீ எதிரி, அதனால எனக்கு எதிரி. எதிரி வீட்டில் சண்டை வரப்போகுது, நான் போய் உங்ககிட்ட சாப்பிடக்கூடாது அப்படின்னு கண்ணனே அங்க வெளித்தெடுத்தினான். அப்படி திரளுடையாய் செட்டாருக்கு வெப்பம் கொடுக்கும். அப்படி உன்னை எதிர்க்கக்கூடியவர்களுக்குத்தான் உன்னுடைய வெப்பத்தை, உன்னுடைய தகிப்பை காட்ட வேண்டும். ஆனால் எங்களிடத்திலே நீ காட்டுகிறாயே, இது எந்த விதத்திலும் நியாயம் இல்லையே என்று வெப்பம் கொடுக்கும். செட்டாருக்கு வெப்பம் கொடுக்கும். அப்படி செய்கிறானா, செஞ்சிருக்கிறானா? இங்க பாசனத்துல சொல்றாரு, பாண்டவர் தம்முடைய பாஞ்சாலி மறுக்கமெல்லாம், பாஞ்சாலிப்பட்ட துன்பத்தையே சொல்றாரு. ஏன்னா பாஞ்சாலிக்காகத்தான் அவர் அந்த யுத்தத்தையே நடத்தினார். மகாபாரத யுத்தம் எதனாலே நடந்தது, யாருக்காக நடந்ததுன்னா பாண்டவர்களுக்கு நாட்டை மீட்டு கொடுப்பதற்காகவோ துரியோதனாடிகள் நாட்டை பிடிக்க வேண்டுமோ என்பதற்காக அல்ல. பாஞ்சாலியை மானபங்கப்படுத்தினார்களே, அதற்காகத்தான் இந்த யுத்தத்தையே நடத்தி முடிக்கிறார் கண்ணன். அதைத்தாங்க சொல்றார், பாண்டவர் தம்முடைய பாஞ்சாலி மறுக்கமெல்லாம் ஆண்டு அங்கு 100 வருடம் பெண்டிர் மேல் வைத்த அப்பன் நான். இவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை எல்லாம் அவர்களுக்கும் செய்யக்கூடிய நிலையிலே பகவான் வந்து விட்டார்னா, பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக ஏற்றுக்கொள்ளுகிறான். சந்தமல் குழலால் அளக்கன் 100 வருடம் பெண்டிரும் எய்தி நூலிழப்ப. அவர்களும் அங்கே விதவைகளாக ஆக வேண்டிய ஒரு நிலை அங்கே ஏற்பட்டது. யார்பட்ட துன்பத்தினால? பாஞ்சாலிக்கு செய்த துன்பம் அவர்களை கொண்டு தாக்குகிறது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட செட்டார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, பரிசுத்தமானவனேங்கிறார். ஏன்னா அவரிடத்த எந்த விதமான அழுக்கோ கலக்கமோ எதுவுமே இல்லாத நிலையிலே இருக்கிறார். பரிசுத்தனே. ஏன் பரிசுத்தன்னு சொல்றோம்னா, எல்லாருக்கும் பெருமாளுடைய சம்பந்தம் இருக்கிற போது, இந்த உலகத்தையே அளந்த போது எல்லாருடைய சிரசிலுமே அவன் திருவடிப்பட்டது. வேண்டியவர் வேண்டாதவர் என்று பாகுபாடு பார்த்து அவர் யாரையும் ரட்சிக்கவில்லை. ஆனாலும் கூட விரோதிகளை இரக்கமட்டு அழிக்கக்கூடியவனாக நீ இருக்கிறாய். அப்ப தம்முடைய அடியவர்களுக்கு யார் எதிரியோ அவர்களை நாம் முடிக்க வேண்டும் என்கிற நிலை இருப்பதே ஒரு பரிசுத்தம். இதை செய்யும் போது சிலர் என்ன சொல்றாங்க? பகவான் எல்லாத்துக்கும் பொதுன்னு சொல்றீங்க, எல்லாத்துக்கும் நல்லது செய்வார்னு சொல்றாங்க, அவர் கெட்டதே செய்ய தெரியான்னு சொல்றாங்களே. அவர் என்ன செய்யறாரு? சுக்ரீவனை சேர்த்துக்கிட்டாரு, வாலியை ஏத்துட்டாரு, விபீஷணனை சேர்த்துக்கிட்டாரு, ராவணனை ஏத்துட்டாரு. இது ஒரு குறை இல்லையா என்று சொல்வார். இது யார் சொல்லுவாங்கன்னா, பகவானை பற்றி அறியாதவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. அறிந்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அதுதாயா அவருக்கு தூய்மை, எதை வளர்க்கணும் எதை களைய புடுங்கணும் நினைச்சு செய்யறவன் தான் உண்மையான விவசாயி. பகவான் தான் உலகத்திலே பெரிய விவசாயி. எந்த பயிரை வளர்க்க வேண்டும், எந்த களையை பிடுங்கி எறிய வேண்டும், களையும் பயிர் தான். நம்ம நட்ட விவசாயம் செய்கிற பொருளும் பயிர் தான். எந்த பயிரையும் நான் பிடுங்க மாட்டேன், அது பாட்டுக்கு இருக்கட்டும் நினைச்சா அவருக்கு நிர்வாகம் பண்ண தெரியலன்னு அர்த்தம். அதனால ஞானம் அறிந்தவர் என்ன சொல்லுவாங்கன்னா, யாரை அழிக்க வேண்டுமோ யாரை ரட்சிக்க வேண்டுமோ என்று பாகுபாடு பார்த்து செய்கிறாரு, அதுதான் அவருக்கு உகந்ததுன்றாங்க. அப்படி அழிக்கும் போது எப்படி போனார்? நான் தன் அடியவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை பொறுக்க முடியாமல் பகவான் நரசிங்க அவதாரம் எடுக்கும் போது எப்படி போனான்னா, அங்கன் ஞாலம் அஞ்ச அங்கோர் ஆளறியார் அவுணன் பொங்க ஆகம் வள்ளுகிறால் போல்ந்த புனிதன். எவ்வளவு கோபம் இருக்குமோ, கோபமெல்லாம் அந்த உலகத்தில் இருக்க கோபமெல்லாம் ஒரு வடிவமா எப்படி இருக்குமோ அந்த உருவமாக உக்கிர நரசிம்மனாக வந்து அவனுடைய மார்பை கிழித்து எரிந்தானேன்னா, கிழித்து எரிந்தாலும் அவருக்கு பேர் என்ன சொன்னாரு? போழ்ந்த புனிதன். அவரை கொலகாரன்னு சொல்லணும். அவன சொன்னாங்க புனிதன்னு சொன்னாங்க. அப்போ தன் அடியவர்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு யார் எதிராக இருக்கிறார்களோ அவரை அழிக்கக்கூடிய
சுத்தமுடையவனாக இருக்கிறான். இதுல மேலோர் சுத்தம் இருக்கு. அடியாறுகளுக்கு தேவையான காரியங்களை பூரா செய்து கொடுத்து விட்டு கூட நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நான் செஞ்சுட்டேன், எனக்கு நிம்மதியா இருக்கு. அவங்க காரியத்தை பூரா நான் தான் செஞ்சேன். நம்ம கூட ஆஸ்பத்திரிக்கு கூட துணைக்கு வண்டியில் பின்னாடி வந்து உட்காந்துருப்பாங்க, அவரை நான் தான் கூட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து காப்பாற்றி பில்லை கட்டிடுவேன், கடைசி அவர்கிட்ட காசை வாங்கி ஒரு பில்லு கட்டியிருப்பேன். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே பகவான் என்ன செய்கிறான், நமக்கான காரியத்தை பூரா செய்துவிட்டு அவனுடைய காரியத்தை செய்தேன் என்று நிம்மதியாக போகிறான். அந்த தூய்மையும் அவனிடத்திலே இருக்கிறது. எப்போ பார்த்தோம், இலங்கையிலே ராவணனை சம்ஹாரம் செய்துவிட்டு விபீஷணனுக்கு பட்டம் சூட்டும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்பா, நமக்கான காரியம் நிறைவேறிவிட்டது அப்படிங்கிற சந்தோஷப்பட்டாம. நாடு கிடைச்சது யாருக்கு, விபீஷணாழ்வாருக்கு. இங்கே சந்தோஷப்பட வேண்டியது யாரு, விபீஷணாழ்வான். ஆனா இங்க மகிழ்ச்சி அடைந்தது யாருன்னா ராமர் மகிழ்ச்சி அடைந்தார். நமக்கான காரியத்தை செஞ்சுட்டப்பான். நம்ம என்ன செய்வோம், நான் தான் உன்னை ராஜாவாக்குனேன், நான் சொல்றதெல்லாம் கையெழுத்து போடணும், நான் சொல்றதெல்லாம் நீ சட்டமாக்கணும், அவரை அறுத்திக்கிட்டே இருப்போம். இவர் பட்டம் சூட்டிட்டு அதோட நம்ம கடமை முடிஞ்சிட்டு வந்துட்டார். அப்படிப்பட்ட தூய்மைய குணத்தையும் உடையவனாக இருக்கிறான். அப்போ பகவான் இடத்துல என்னென்ன இருக்குன்னா, செப்பமுடையவன், திரளுடையவன், செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலன், இவ்வளவு குணங்கள் நிறைந்த நீ எங்களிடத்திலே அந்த குணங்களை காட்டாமல் இருக்கிறாயே, துயிலலாய் என்று சொன்னாங்க. ஆனா துயில் அல்லல, அங்கிருந்து பதில் வரல. அப்பதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓஹோ பிராட்டியை நம்ம கொஞ்சம் கடுமையா பேசிட்டோம், அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, 1000 தான் இருந்தாலும் என்கிட்ட உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருந்தாலும் என் மனைவியை பத்தி நீங்க தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு ஒருவேளை கோவிச்சுக்கிட்டார் போல இருக்கு. நாம அவசரப்பட்டு அந்த அம்மாவை தத்துவம் அன்று தகவம் அன்றுன்னு சொல்லிட்டோமே, வேற வழி இல்லை, மீண்டும் நாம் அந்த அம்மாவே போய் சமாதானம் பண்ணலாம்னு இப்ப நப்பினை பிராட்டி எழுப்புகிறாள். எப்படி எழுப்புறாங்கன்னா, அந்த நப்பினை பிராட்டினுடைய வடிவலகையெல்லாம் சொல்லி அந்த வடிவலகளை ஈடுபட்டு மயங்கி கிடக்கிறான் பெருமாள். அந்த நிலையில இருக்கக்கூடிய பெருமாளை பிராட்டியை நீ எழுப்பி எங்களோடு சேர்க்க வேண்டும் சொன்ன. பிராட்டிக்கு ஒரு வேலை இருக்கு. புருஷகாரம் அப்படின்னு செஞ்சாலே இருவருக்கு மையமாக இருப்பவர்னு ஒரு அர்த்தம். ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் மையமாக இருந்து கொண்டு இவர்களை இருவரையும் சேர விடுவது. இப்படி சேர விடணும்னா 2 பேருமே சுதந்திரம். பரமாத்மா நான் சொன்னதே சரின்னு பேசுறவர், ஆத்மா என்ன செய்யும்னா கர்ம வினையினால நான் செய்யறதெல்லாம் சரிங்க, அவருக்கு என்ன வேலை, நான் செய்யறத போறேன், எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாருன்னு போயிடும். அப்ப 2 பேர் இடத்துலயுமே அந்த சுதந்திரம் இருக்கிறது இல்லையா. அப்ப இவங்க 2 பேர்த்தையும் திருத்தணும், காரியமாகணும். அப்போ அடியவர்களை திருத்துவதற்கு பிராட்டி என்ன செய்கிறார்னா அருளாலே திருத்துகிறான். அவனிடமே கருணையை செலுத்தி, நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ எங்க சுத்தினாலும் கடைசியில் அவர்கிட்ட தான் வந்து காலில் விழுந்தாகணும், அவரை தவிர ரட்சிப்பதற்கு இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை அப்படின்னு அவனிடத்திலே கருணையை செலுத்தி இந்த மாதிரி அருளாலே திருத்துகிறாளாம் பிராட்டி. பகவானை போய் புத்தி சொல்லி திருத்த முடியாது. அதனால அவர் என்ன செய்கிறாங்கன்னா அழகாலே திருத்துகிறாளாம். தன்னுடைய வடிவழகை காட்டி அதிலே அவனை மயங்க செய்து இவங்க சொல்றதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு தயார்படுத்துகிறார். அதைத்தான் இங்க சொல்றாங்க, அவருடைய வடிவழகை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, செப்பன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய். இவ்வளவு வடிவழகு நிறைந்து அதிலே அவன் மயங்கி கிடக்கிறான். பஞ்சகாலம் வரும்போது யாரையுமே ரசிக்க வேண்டிய வேலை இல்லை, அது அவருக்கு பஞ்சகாலம். நமக்கு உணவு கிடைக்கலன்னா பஞ்சகாலம். பெருமாளுக்கு யாருமே வந்து நம்மளை சரணமடையலை, யாரையும் நம்மளால திருத்த முடியல அப்படின்னு ஒரு வறட்சியான நிலையில இருந்தாருன்னா என்ன செய்வாராம். இப்போ நமக்கெல்லாம் துன்பம் ஏற்படும், துயரம் ஏற்படும், சில பேர் அந்த காலத்தில் என்ன செய்வாங்க, இந்த ஊரை விட்டு மலையில போய் இருந்துக்குருவோம், இந்த ஊரே சரியில்லைன்னு போயிடுவாங்க. மீனவர்களாக இருந்தால் கப்பலில் ஏறி கடலுக்குள்ள போயிடுவாங்க. அப்படித்தானே இருப்பார். அது மேலே பெருமாள் எங்கே கிடக்கிறார்னா அவருக்கு கடலாகவும் மலையாகவும் இருப்பது நப்பினை பிராட்டினுடைய வடிவழகு என்பதனாலே அங்கே பற்றி கிடக்கிறான். அந்த உயர்ந்த மலையில இருக்கிறவன் எப்போது இறங்கி வந்து நம்மளை ரட்சிப்பது. அதனால நப்பினை பிராட்டியே, உன் வடிவழகிலே மயங்கி கிடக்கிற பெருமாளை நீ அதிலேருந்து வெளிக்கொண்டு வந்து எங்களை ரட்சகம் செய்வதற்கான காரியத்தை, நல்ல விஷயத்தை எல்லாம் நீ அவருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்னும் முகமாக செப்பன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய், நீ பூர்ணையாக இருப்பதனாலே வன்றோ அவன் உன்னிடத்திலே மயங்கி கிடக்கிறான். அதை என்ன செய்யணும், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீ எங்களையும் பூர்ணர்களாக்க வேண்டும், நாங்களும் உன் நிலைக்கு தயாராக வேண்டும், அந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நப்பின்னை நங்காய் திருவே. திருவேன்னு சொன்னா யாருக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை இது, பெரிய பிராட்டியார் சொல்ல வேண்டிய வார்த்தை. இப்ப பெரிய பிராட்டியார் இல்லை. யார் பெரிய பிராட்டியார்,
நீதான் பெரிய பிராட்டியார், அவருடைய திருவடியாக நினைத்து கொண்டுதான் நீ இருக்கிறாய். இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும், நேராக சொல்ற விதம் இருக்கு. சிலர் சன்னதிக்கு போனால் என்ன செய்வாங்கன்னா, காதில் போய் சொல்லுங்க, அப்பதான் அவர் கேட்கும்பாங்க. அப்போ நம்ம போய் காதில் சொல்றோம். அது மாதிரி இப்போ நீ யாரு? பெரிய பிராட்டியினுடைய அங்கமாக அவயவங்களாக இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறாய். உன்னிடத்திலே சொன்னால் அது பெரிய பிராட்டியார் இடத்திலே சொன்னதுக்கான சமம். நீ இந்த நிலையிலே மாத்திரம் அவரை மாதிரி இருக்கக்கூடாது, குணத்திலேயும் நீ அவரை போலவே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட திருவே துயிலலாய் அப்படின்னு அவன் கேட்கிறாங்க. சரி, எந்திரிச்சிட்டேன், நான் என்ன செய்யணும்? ஊக்கமும் தட்டொலியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீர் ஆட்டேலோரம்பாவாயின. அவருக்கான விசிறி கண்ணாடி இதுகளெல்லாம் கொடுத்து அதையெல்லாம் அவனிடத்துல காட்டி நீ எழுப்ப வேண்டும். ஏன்னா விசிறி கண்ணாடி கேட்கறதுக்கு அங்கே வந்தோம்னா இந்த நோன்புக்கான வியாஜியங்கள், நோன்புக்கு தேவையான அத்தனை பொருள்களும் அங்கே நந்தகோபனுடைய அரண்மனையிலே தான் கிடைக்கும். அதை என்ன செய்யணும்? அதையெல்லாம் உன் மனாநிலத்தை காட்டி இதெல்லாம் நீங்க அங்கே கோஷ்டிக்கு கொடுக்க வேணும். அதனாலே நீங்க வந்து இதெல்லாம் அவங்ககிட்ட கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நீ காட்டணும். ஊக்கமும் தட்டொலியும் தந்து உண்மனாலனை. போனதோ உண்மனாலைன்னு சொன்னது கோபத்தில், இப்போ உண்மனாலைன்னு சொல்லும்போது உன்னையே சார்ந்து கிடக்கக்கூடிய அவர்கிட்ட உன் மயக்கத்திலிருந்து அவரை தெளிவுபடுத்தி எங்களை ரட்சிப்பதற்காக தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீர் ஆட்டேலோ. ரொம்ப இப்போதே எங்களை நீ குளிர செய்ய வேண்டும். ஏன்னா எங்களுக்கு தடாகம் எது? எங்களுடைய தகிப்பு, எங்கள் உடம்பிலே இருக்கக்கூடிய உஷ்ணம், எங்கள் மனதிலே இருக்கக்கூடிய உஷ்ணமெல்லாம் குறையணும்னா நாங்கள் என்ன செய்யணும்? பகவானுடைய அனுபவமாகிற தடாகத்திலே முங்கி நீராட வேண்டும். அப்படி நீராடினால்தான் நம் மனதிலே இருக்கக்கூடிய துன்பங்களும் துயரங்களும் நீங்கும் என்று சொல்லியிருக்கிறார்களே, அந்த நிலைக்கு எங்களை நீ நீராட்டத்திற்கு தயார்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நப்பின்னை பிராட்டியை சரணமடைகிறார்கள் இந்த பாசுரத்தில் என்று ஆண்டாள் நாச்சியார் தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. Thank you.